நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் வந்து ரொம்ப டேனா இருக்கு. தென் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லா வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது வந்து என்ன சோப் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து ஃபேஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா வரும். தென் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி ரொம்ப ஹீட் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னால கண்டிப்பா வந்து உங்களுக்கு நெத்தி பகுதியில எல்லாம் வந்து நிறைய வந்து குட்டி குட்டியா வந்து பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தென் உங்களோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருந்தது அப்படின்னால கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வந்து நேச்சுரலா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். அது எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தாராளமாக உங்களோட ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசிங் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நார்மலாக நீங்கள் ஹனியை வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து ஹனி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. எதனால சொல்கிறோம் அப்படின்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஷைனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். உங்களுக்கு பிளாக் டேன் இருக்கு ஃபேஸ்ல அப்படின்னா நீங்க யோகர்ட் யூஸ் பண்ணலாம். இதுல லாக்டிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கிறனால உங்களுக்கு ஃபேஸ் மாஸ்கா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டேனை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லெமன் ஜூஸை பொறுத்த வரைக்கும் தாராளமா வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கையில வந்து செக் பண்ணி பாருங்க. சாமி ஏதாவது இச்சிங் ஏதாவது இருக்காங்கிறத பார்த்துட்டு அது அந்த மாதிரி இச்சிங் எதுவும் வரல அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கடலை மாவு, பச்சைப்பயிறு இது ரெண்டுமே வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சு நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிரைட்டனிங்காக இருக்கும். மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தென் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிம்பிள்ஸோட சிவியாரிட்டியை நல்லாவே வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தக்காளி தாராளமா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். எதனாலன்னா உங்களுக்கு டொமேட்டோல லைகோபீன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டனிங்காக ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஹைட்ரேஷனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குக்கும்பர் வந்து பாத்தீங்கன்னா அது ஜூஸா எடுத்துட்டு உங்களோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணுங்க. ஹைட்ரேஷனா இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து நீங்க வந்து பொடி பண்ணி ஃபேஸ் மாஸ்கா யூஸ் பண்ணுங்க. தாராளமா யூஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட ஸ்கின்னோட வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் டேன் இருக்கிறது வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். எதனால அப்படின்னா ஓட்ஸ்ல வந்து உங்களுக்கு கொலாஜன் கண்டென்ட் இருக்கு. தென் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. தாராளமா வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளோவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.